1000 பேர் உன்னை சுத்தி நின்னாலும் அத்தனை பேரும் உனக்காகவே நிக்கிறாங்கன்னு நினைக்கிறது தான் இந்த உலகத்துல நாம பண்ற முதல் தப்பு. இந்த உலகம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய நாடகம். இங்க எல்லோரும் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ யார உன் உயிர்னு நினைச்சு உன்னோட எல்லா ரகசியங்களையும் அவங்க கிட்ட கொட்டி அவங்க தான் உன்னோட உலகம்னு நம்பி நிக்கிறியோ, அதே ஆளுங்க தான் ஒரு நாள் உன்னை நட்டாத்துல விட்டுட்டு போவாங்க. அந்த நிமிஷம் உனக்கு வர்ற வலி இருக்கே, அது மரணத்தை விட கொடுமையானது. இதை பத்தி பேசும்போது பல பேருக்கு கோபம் வரலாம். என்னங்க எல்லோரையும் சந்தேகப்பட சொல்றீங்களான்னு கேட்க தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீ நம்ப வேண்டியது ஒருத்தரை மட்டும்தான். அது வேற யாரும் இல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளை மட்டும்தான். மற்றபடி வெளியில நீ பார்க்குற ஒவ்வொரு முகமும் ஒரு காலகட்டத்துல உன்னை ஏமாட்டத்தான் போகுது. இது ஏதோ நான் சொல்ற தத்துவம் இல்ல, இதுதான் யதார்த்தம். கிருஷ்ணர் அன்னைக்கு குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனனுக்கு சொன்னது வெறும் போர் தந்திரம் கிடையாது, அது வாழ்க்கையோட கசப்பான உண்மை. அர்ஜுனன் முன்னாடி நின்னது யாரு? அவனோட தாத்தா, அவனோட குரு, அவனோட உடன் பிறந்தவங்க. இவங்களை நான் எப்படி கொள்வேன்னு அவன் அழுதுகிட்டே கேட்டப்போ கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இங்க யாரு உன்னோட ஆளுங்க? இங்க யாருமே உனக்கு சொந்தம் கிடையாது. நீ யார உன்னோட உறவுன்னு நினைக்கிறியோ அவங்க அத்தனை பேரும் தர்மத்துக்கு எதிராக நிற்கும்போது உன்னோட எதிரிகள் தான். நாம வாழ்க்கையில பல நேரங்கள்ல இந்த தப்பை தான் பண்றோம். ஒரு மனுஷன் நம்மகிட்ட அன்பா 4 வார்த்தை பேசிட்டா அவன்தான் நம்ம விசுவாசின்னு முடிவெடுத்துறோம். ஆனா அந்த அன்புக்கு பின்னாடி எவ்வளவு சுயநலம் ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. மனுஷனோட குணமே மாறிக்கிட்டே இருக்கிறது தான். இன்னைக்கு உனக்கு துணையா நிக்கிறவன் நாளைக்கு அவனோட தேவை முடிஞ்சதும் முன்ன ஒரு கருவேப்பலை மாதிரி தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். நம்பிக்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அது ஒரு தடவை உடஞ்சிருச்சுன்னா அதை திருப்பியும் ஒட்ட வைக்க முடியாது. அப்படியே ஒட்ட வச்சாலும் அந்த தழும்பு அப்படியே தான் இருக்கும். நாம மற்றவங்க மேல வைக்கிற அந்த அபரிமிதமான நம்பிக்கை தான் நம்மளோட பலமீனம். ஒரு மரத்துல உட்கார்ந்துருக்கிற பறவை அந்த மரத்தோட கிளைய நம்பி அங்க உட்கார்றதில்ல, தான் சிறகுகளை நம்பி தான் உட்காருது. அந்த மாதிரி தான் நீயும் உன்னை நம்பணுமே தவிர பக்கத்துல இருக்கிறவனையோ இல்ல உன்னை சுத்தி இருக்கிற கூட்டத்தையோ நம்பவே கூடாது. கூட்டமா வர்றவங்க அத்தனை பேரும் உனக்கு உதவி செய்ய வரல, உன்னோட வீழ்ச்சியை வேடிக்கை பார்க்க கூட வரலாம். கிருஷ்ணர் சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயம், எதிர்பார்ப்பில்லாத அன்பை செலுத்து, ஆனா யாரையும் குருட்டுத்தனமா நம்பாத. ஏன்னா உன் நிழல் கூட வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு துணையா இருக்கும். இருட்டு வந்துட்டா உன் நிழலே உன்னை விட்டு போயிடும். அப்போ இந்த உலகத்துல மனுஷங்களை எப்படி நம்ப முடியும்? வாழ்க்கையில அடிபட்டவனுக்கு தான் அந்த வலியோட வீரியம் புரியும். முதுகுல குத்துறதுங்கிறது வெளியிலிருந்து வர்றவன் பண்றதில்ல. உன் கூடவே இருந்து உன் கூடவே சாப்பிட்டு உன்னோட எல்லா பலவீனத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான் அந்த வேலையை பார்ப்பான். துரியோதனன் சபையில திரௌபதி அவமானப்பட்டப்போ அங்க இருந்த பெரிய மனுஷங்க யாரும் வாயை திறக்கல. பீஷ்மர் இருந்தாரு, துரோணர் இருந்தாரு. அவங்கெல்லாம் யாரு? நீதியை சொல்லி கொடுக்க வேண்டியவங்க. ஆனா அவங்களே அன்னைக்கு மௌனமா இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட சுயநலமும் அத்தோட சேர்ந்த பயமும் தான். இதுதான் உலகம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உன்னோட ஆளுங்கன்னு நீ நினைக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படியே ஒதுங்கிக்குவாங்க. அந்த நேரத்துல நீ மட்டும்தான் தனியா நிப்ப. அப்போதான் உனக்கு உன்னோட பலம் என்னன்னு புரியும். அந்த தனிமை தான் உனக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்கும். நம்பிக்கை துரோகம் பண்றவங்க மேல கோபப்படுறதை விட அவங்கள அந்த நிலைமைக்கு தள்ளுன உன்னோட அறியாமையை நினைச்சுதான் நீ வருத்தப்படணும். ஒருத்தர் உன்னை ஏமாத்துறாங்கன்னா அதுக்கு நீ கொடுத்த வாய்ப்பு தான் காரணம். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உன் கடமையை செய், ஆனா பலனை எதிர்பார்க்காத. அதே மாதிரி தான் உறவுகள் கிட்டையும் அன்பா இரு, ஆனா அவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காத. உன் சந்தோஷத்தை அடுத்தவன் கையில கொடுக்காத. நீ எப்போ ஒருத்தனை நம்பி உன்னோட முழு சந்தோஷத்தையும் அவங்கிட்ட ஒப்படைக்கிறியோ அப்பவே நீ தோத்து போயிட்டன்னு அர்த்தம். அவன் நினைச்சா உன்னை சிரிக்க வைக்கலாம், அவன் நினைச்சா உன்னை அழ வைக்கலாம். உன் வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோலை ஏன் அடுத்தவன் கையில கொடுக்குற? கடவுள் ஏன் மனுஷங்களை ஒருத்தர் ஏமாத்த விடுறாருன்னு கூட நீ யோசிக்கலாம். அதுதான் பெரிய பாடம். அந்த துரோகங்கள் மூலமா தான் நீ பக்குவப்படுற. ஒரு கல்லை செதுக்கணும்னா அதுக்கு உளி அடி வாங்கணும். அந்த உளி அடிதான் இந்த துரோகங்கள். ஒவ்வொரு முறையும் நீ ஏமாறும்போது உன்னோட மனசு இன்னும் கொஞ்சம் உறுதியாகும். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற உண்மைய அந்த ஏமாற்றங்கள் தான் உனக்கு தெளிவாக்கும். கண்ணன் சொன்ன அந்த பகவத்கீதை ஒரு போர் தளம் கிடையாது, அது மனசோட போராட்ட களம். அங்க அர்ஜுனன் தோத்து போனது போர்ல இல்ல, அவன் மனசுல இருந்த அந்த பாச போராட்டத்துல. இவங்க ஏன் ஆளுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அவனை வீழ்த்திடுச்சு. அந்த எண்ணத்தை உடைக்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்தாரு. நாம தினமும் பார்க்கிற எத்தனையோ விஷயங்கள் நம்ம குழப்பம்.
ஒருத்தன் கோயிலுக்கு போவான், நெத்தியில பெரிய நாமம் போடுவான், ஆனா வெளியில வந்து அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம்னு யோசிப்பான். இன்னொருத்தன் கெட்ட வார்த்தை பேசுவான், ஆனா உள்ளுக்குள்ள சுத்தமா இருப்பான். மனுஷனோட வெளித்தோற்றத்தை வச்சு அவன் நல்லவன், இவன் கெட்டவன்னு யாராலையும் கணிக்க முடியாது. உள்ளுக்குள்ள என்ன ஓடுதுன்னு அந்த பரமாத்மாவுக்கு தான் தெரியும். அதனால தான் யாரையும் நம்பாதேன்னு சொல்றது ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லை. அது உன்னை நீயே பாதுகாத்துக்கிற ஒரு கவசம். உனக்கு நீயே தான் துணையா இருக்கணும். உன்னோட ஆன்மா மட்டும்தான் உனக்கு உண்மையா இருக்கும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிழல் மாதிரி தான். வெளிச்சம் இருக்கும்போது தெரிவாங்க, இருட்டு வந்தா மறைஞ்சிடுவாங்க. ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஒளி இருக்கே, அது எப்போவும் உன்னை விட்டு போகாது. அந்த ஒளியை மட்டும் நம்பு. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, என்ன சரணடை, நான் உன்னை வழி நடத்துவேன்னு. மனுஷங்களை சரணடையாத, அவங்க உன்னை மிதிச்சிட்டு போயிடுவாங்க. உன்னை உருவாக்கிய அந்த சக்தியை நம்பு, அது உன்னை ஒருபோதும் கைவிடாது. இந்த உலகத்துல நீ பார்க்கிற உறவுகள், நட்பு, பந்தம் எல்லாமே ஒரு கடந்து போற மேகம் மாதிரி தான். கொஞ்ச நேரம் நிழல் தரும், அப்புறம் களைஞ்சு போயிடும். அதை நிரந்தரம்னு நினைச்சு நீ ஏமாந்துடாத. வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அதை அடையிறதுக்கான பயணத்துல நீ மட்டும்தான் நடக்கணும். கூட வர்றவங்க கொஞ்ச தூரம் வருவாங்க, அப்புறம் அவங்க பாதையில அவங்க போயிடுவாங்க. எனக்காக அவன் வருவான், இவன் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தா நீ அங்கேயே தான் நிப்ப. யாருமே வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் அவங்க உன்னை அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் மாத்த பார்ப்பாங்க. உன்னோட தனித்துவத்தை இழந்துட்டு அடுத்தவனை திருப்திப்படுத்துறதுக்காக வாழாத. அது வாழ்வே இல்லை. ஒரு பொம்மை மாதிரி அடுத்தவன் ஆட்டுறதுக்கெல்லாம் ஆடாத. உனக்குன்னு ஒரு சுய புத்தி வேணும். உனக்குன்னு ஒரு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் தான் உன்னை சாதிக்க வைக்கும். துரோகம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு பெரிய பாடம். அந்த பாடத்தை கத்துக்கிறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். ஏமாந்தவன் அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்தா அவனை உலகம் கோழைன்னு சொல்லும். ஆனா ஏமாந்த அதே இடத்துல இருந்து எழுந்து நிக்கிறவனை தான் உலகம் கொண்டாடும். கிருஷ்ணர் அர்ஜுனனை எழுந்து நிக்கச் சொன்னாரு. இந்த உறவுகளெல்லாம் ஒரு மாயை, நீ உன்னோட கடமையை செய்யு சொன்னாரு. அதேதான் உனக்கும். உன்னை சுத்தி நடக்கிற நாடகத்தை பார்த்துட்டு சும்மா உட்காராத. அதுல இருந்து வெளியில வா. யாரையும் நம்பாத, ஆனா எல்லோர் மேலையும் கருணையாயிரு. நம்பிக்கை வேற, கருணை வேற. ஒரு பாம்பை பார்த்து நீ கருணை காட்டலாம், ஆனா அதை உன் மடியில போட்டுக்க முடியாது. அதுதான் விவேகம். அந்த விவேகம் உனக்கு வந்துட்டா இந்த உலகத்துல உன்னை யாராலும் அசைக்க முடியாது. கிருஷ்ணர் சொல்லும் இந்த திடுக்கிடும் உண்மை உன்னோட பயத்தை போக்குறதுக்காக இல்ல, உன்னை ஒரு வீரனா மாற்றுறதுக்காக. இதோட அடுத்த கட்டமா இந்த உலகம் எதனால இப்படி இருக்குங்கிற அந்த ஆழமான ரகசியத்தை நோக்கி நாம போகணும். நாம எதை அன்புன்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த பேராபத்தை பத்தி புரியும் போதுதான் உன்னோட உண்மையான விடுதலை தொடங்கும். நாம ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறோம்னு சொல்றோம் பாத்தியா, அந்த அன்புக்கு பின்னாடி ஒரு நுணுக்கமான சுயநலம் ஒழிஞ்சிருக்கு. அதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சாபம். கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு இடத்துல கூட நீ இவனை நம்பு, அவன் உன்னை காப்பாத்துவான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா மனுஷனோட அன்புங்கிறது ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. நான் உனக்கு இதை செஞ்சேன், நீ எனக்கு திரும்ப என்ன செய்வேங்கிற கணக்கு அங்க ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கணக்கு எப்போ தப்புதோ அப்போதான் அந்த நம்பிக்கை உடையுது, அப்புறம் துரோகம் பிறக்குது. நாம ஏன் யாரையும் நம்பக்கூடாதுன்னு கிருஷ்ணர் அழுத்தி சொல்றாருன்னா, நாம நம்புற அந்த உருவம் நிலையானதில்லை. இன்னைக்கு உனக்கு தோள் கொடுக்கிற நண்பன் நாளைக்கு அவனோட குடும்பம், அவனோட கஷ்டம்னு வரும்போது உன்னை தூக்கி எறிய யோசிக்க மாட்டான். இது அவன் பண்ற தப்பு இல்லை, இதுதான் இயற்கையோட விதி. ஒருத்தன் தன் சுயநலத்துக்காக உன்னை அடகு வைக்கும்போது நீ ஏமாந்து நிக்கிறதுக்கு காரணம் அவன் மேல நீ வச்ச அந்த அதீத நம்பிக்கை தான். சுயநலம் இல்லாத மனுஷனை இந்த உலகத்துல தேடி பார்க்கறது பாலைவனத்துல பன்னீர் தேடுற மாதிரி. எல்லோருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன் கூட ஒட்டி இருக்காங்க. உன் கையில காசு இருக்கும்போது வர்ற கூட்டம் வேற, உன்கிட்ட அதிகாரம் இருக்கும்போது வர்ற கூட்டம் வேற. ஆனா இது எதுவுமே இல்லாத போது உன் கூட யாரு நிப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? அப்போ கூட உன் கூட நிழல் மாதிரி வர்றது உன்னோட கர்மா மட்டும்தான். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பந்தபாசங்களை அறுத்து எறின்னு சொன்னதுக்கு அர்த்தம் நீ யாரையும் நேசிக்காதேன்னு இல்லை, யாரையும் உன்னோட சந்தோஷத்துக்கு ஆதாரமா வச்சிக்காதேன்னு தான் அர்த்தம். நாம ஒருத்தரை ரொம்ப நம்புறோம்னா நம்மளோட நிம்மதியை அவங்க கையில கொடுத்துடுறோம்னு அர்த்தம். அவங்க ஒரு நிமிஷம் முகம் சுழிச்சா கூட நம்ம உலகம் இருண்டு போயிடுது. இது எவ்வளவு பெரிய அடிமைத்தனம்! இந்த உலகத்துல நீ பார்க்கிற உறவுகள் எல்லாமே ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். ஒரு பையன் தன் அப்பாவை நம்புறான், ஏன்னா அப்பா அவனுக்கு பாதுகாப்பு தராரு. ஒரு அப்பா தன் பையனை நம்புறாரு, ஏன்னா வயசான காலத்துல அவன் கஞ்சி ஊத்துவான்னு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புங்கிற அஸ்திவாரத்துல தான் நம்பிக்கையே நிக்குது. அந்த அஸ்திவாரம் அசையும் போது நம்பிக்கைங்கிற கோபுரம் தானா சரிஞ்சு விழுந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்டவன் எவனோ அடுத்தவன் மேல பழி போட மாட்டான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அளவுக்கு அதிகமா அவனை நம்பிட்டேன்னு தன்னைத்தானே திருத்திக்குவான். கிருஷ்ணர் காட்டுற வழி இதுதான். நீ ஒருத்தருக்கு உதவி செய்றியா, அதை அந்த நிமிஷமே மறந்துடு. அவன் உனக்கு திரும்ப செய்வான்னு நம்பாத. அவன் உன்னை திரும்ப வந்து பாராட்டுவான்னு கூட எதிர்பார்க்காத. அப்படி நீ இருந்தா அவன் உன்னை ஏமாட்டும் போது உனக்கு வலிக்காது.
உண்மையிலேயே உனக்கு ஒருத்தன் துரோகம் பண்றான்னா அவன் உனக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்றான்னு அர்த்தம். ஏன்னா இந்த உலகம் எவ்வளவு பொய் நிறைஞ்சதுங்கிறத அவன் உனக்கு கத்துக் கொடுக்கறான். நீ ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க, எல்லாரும் நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த மாயையை உடைச்சி எரியறதுக்கு ஒரு துரோகம் தேவைப்படுது. கிருஷ்ணர் துரியோதனனை படைச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, சகுனிய படைச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவங்க மூலமா தான் தர்மம் என்னன்னு உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. உன் வாழ்க்கையில வர்ற சகுனிகள் தான் உன்னை கிருஷ்ணரை தேடி ஓட வைப்பாங்க. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு சாதகமா இருந்தா நீ என்னைக்கும் கடவுளை தேட மாட்ட, உன்னை நீயே தேடிக்க மாட்ட. அந்த தனிமையும் அந்த ஏமாற்றமும் தான் உன்னை உள்நோக்கி பார்க்க வைக்கும். நம்பிக்கை துரோகங்கிறது ஒரு விஷம் மாதிரி. அது உன் ரத்தத்துல கலந்துட்டா நீ யாரையுமே நேசிக்க முடியாம போயிடுவ. ஆனா கிருஷ்ணர் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. யாரையும் நம்பாத, ஆனா எல்லோரையும் நேசிங்கிறது தான் அவரோட தத்துவம். இது எப்படி கேட்கறதுக்கு முரண்பாடா இருக்கா? ஒரு ரோஜா செடியை நேசி, ஆனா அதுல முள் இருக்குங்கிறத மறந்துடாத. முள்ள நம்பி நீ கையை வச்சா அது குத்ததான் செய்யும். அதுக்காக ரோஜா செடியை வெறுக்க முடியாதுல்ல? அந்த மாதிரி தான் மனுஷங்களும். அவங்க கிட்ட இருக்கிற பலவீனங்களை சகிச்சுக்கோ, ஆனா அவங்க உன்னை காப்பாத்துவாங்கன்னு நம்பி உன் வாழ்க்கையை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடாத. நீ உன்னோட பலத்துல நிக்கணும், உன் கால்கள்ல நீ நிக்கணும். அடுத்தவன் தோள்ல கை போட்டுக்கிட்டே நடந்தா அவன் விலகும்போது நீ தரையில விழுந்து மூக்கு உடைய போறது உறுதி. நாம ஏன் ஒருத்தரை நம்புறோம்? ஏன்னா நமக்கு தனிமையை பார்த்தா பயம். நமக்குள்ள இருக்கிற அந்த பெரிய வெற்றிடத்தை யாரையாவது வச்சு நிரப்பணும்னு துடிக்கிறோம். அந்த துடிப்பு தான் நம்ம கொண்டு போய் ஆபத்துல விடுது. கிருஷ்ணர் சொல்லும் அந்த உண்மை என்னன்னா, நீ பிறக்கும்போது தனியா வந்த, போகும்போது தனியா போவ. இடையில வர்ற இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் ஒரு ரயில் பயணத்துல வர்ற சக பயணிகள் மாதிரி தான். அவங்க கூட பேசு, சிரி, பயணத்தை ரசி. ஆனா அவங்க உன்னோட வீட்டுக்கே வருவாங்கன்னு நம்பாத. அவங்க ஸ்டேஷன் வந்ததும் அவங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க. நீயும் உன் ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் உன் பயணத்தை தொடரணும். இந்த தெளிவு உனக்கு வந்துட்டா யாரு உன்னை விட்டு போனாலும் உனக்கு அழுக வராது. சரி, அவனோட பயணம் முடிஞ்சிருச்சு, அவன் போயிட்டான்னு கடந்து போயிட்டே இருப்ப. வாழ்க்கையில பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் தோத்து போனதுக்கு காரணம் அவங்க எதிரிகளால இல்ல, அவங்க கூடவே இருந்த துரோகிகளால தான். கர்ணன் ஏன் தோத்தான்? அவன் திறமைசாலியா இருந்தோம் அவன் மேல கிருஷ்ணர் தர்மத்தை நிலைநாட்ட போர் புரிஞ்சாரு. ஆனா கர்ணனோட அழிவுக்கு காரணம் அவன் நம்பின சில விஷயங்களும் அவனுக்கு கிடைச்ச சாபங்களும் தான். ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனனை பாதுகாட்டாரு. ஏன்னா அர்ஜுனன் கிருஷ்ணரை தவிர யாரையும் நம்பல. அவன் தம் வில்லையே நம்பல. கிருஷ்ணா, நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன்னு சரணாகதி அடைஞ்சான். அந்த சரணாகதி தான் அவனை காப்பாத்துச்சு. நீயும் உன் வாழ்க்கையில ஒரு கிருஷ்ணரை தேடணும். அது உனக்கு வெளியில இல்ல, உனக்குள்ள இருக்கிற உன் அறிவு தான் அந்த கிருஷ்ணர். அந்த அறிவை நம்பு, அது உனக்கு சரியான வழியை காட்டும். உன் மனசு ஒரு கோயில் மாதிரி. அதுக்குள்ள யாரை விடணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். வர்றவன் போறவன் எல்லாம் உள்ள வந்துட்டு போனா அது அப்புறம் கோயில் இல்ல, அது ஒரு சத்திரமாயிடும். உன் நம்பிக்கையை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கொடுத்துறாத. அது ரொம்ப விலை உயர்ந்தது. ஒரு மனுஷனை வருஷக்கணக்கா பார்த்தாலும் அவனோட உண்மையான முகம் என்னன்னு உனக்கு தெரியாது. ஒரு கஷ்டம் வரும்போது தான் அவனோட அசல் முகம் வெளியில வரும். அப்போ நீ அதிர்ச்சியாகி நிக்கிறத விட ஆரம்பத்திலேயே இவன் மனுஷன்தான், இவன்கிட்டையும் குறைகள் இருக்கும்னு ஒரு இடைவெளியோட பழகுனா உனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கிருஷ்ணர் சொல்லும் அந்த செய்தி உன்னை தனிமைப்படுத்த சொல்லல, உன்னை தற்காத்துக்க சொல்லுது. பல நேரங்கள்ல நாம நம்மளையே ஏமாத்திக்கிறோம். இவன் அப்படி பண்ண மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன்னு நாமளே ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த பிம்பம் உடையும் போது கடவுள் மேல பழிய போடுறோம். கடவுள் உனக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்திருப்பாரு, ஏதோ ஒரு ரூபத்துல உனக்கு காட்டியிருப்பாரு. ஆனா உன்னோட பாசம் உன் கண்ணை மறைச்சிருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு போனா பள்ளத்துல தான் விழணும். கிருஷ்ணர் உனக்கு கண்ணை திறக்க சொல்றாரு. உலகத்தை இருக்கிறபடியே பாரு. அழகா இருக்கிற பாம்புக்கும் விஷம் இருக்கும், கசப்பா இருக்கிற வேப்பிலைக்கும் மருத்துவ குணம் இருக்கும். தோற்றத்தை பார்த்து ஏமாந்துராத. உன்னோட ரகசியங்கள் தான் உன்னோட பலம். அதை அடுத்தவன்கிட்ட பகிரும்போது உன் பலத்தை அவன்கிட்ட அடகு வைக்கிற. அவன் எப்ப வேணா அதை உனக்கு எதிரா ஆயுதமா பயன்படுத்துவான். கிருஷ்ணர் கூட தன் லீலைகளை எல்லோர்கிட்டையும் சொல்லல. தகுதி இருக்கிறவனுக்கு தான் தர்மத்தை உபதேசம் பண்ணாரு. நீயும் அப்படிதான் இருக்கணும். உன் மனசுக்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்கணும். அங்க உன்னையும் உன் கடவுளையும் தவிர யாருக்கும் அனுமதி இருக்கக்கூடாது. அப்படி நீ இருந்தா இந்த உலகத்துல உன்னை எவனும் காயப்படுத்த முடியாது. காயமே படாதவன் தான் நிஜமான வீரன். அந்த வீரத்தை உன்குள்ள வளர்த்துக்கோ. அன்புங்கிற பேர்ல நாம போடுற தலைகள்ல இருந்து வெளியில வர்றதுதான் முதல் படி. ஆனா இந்த நம்பிக்கை துரோகங்களை தாண்டி நாம எப்படி நம்ம பாதையில உறுதியா நிக்கணும்? நாம நம்புற அந்த உறவுகள் ஏன் திடீர்னு விஷமா மாறுது? அந்த ரகசியத்தை அடுத்த கட்டத்துல நாம இன்னும் ஆழமா பார்க்க போறோம். வாழ்க்கையோட அடுத்த பாடம் இன்னும் உக்ரமா இருக்கும். நம்பிக்கை துரோகம்ங்கிறது ஏதோ ஒரு விபத்து மாதிரி நடக்கிறதில்ல. அது காலங்காலமா திட்டமிடப்பட்ட ஒரு கர்ம வினை. கிருஷ்ணர் சொல்ல வர்ற ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நீ யாரால ஏமாற்றப்படுறியோ அவனுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு ஜென்ம பந்தம் இருக்கு.
நான் அவனுக்கு அவ்வளவு செஞ்சேனே, அவன் ஏன் எனக்கு எப்படி பண்ணான்னு நீ கேட்குற கேள்விக்கு விடை உன்னோட கர்ம கணக்குல இருக்கு. நீ ஒரு காலத்துல யாருக்கோ செஞ்ச அதே வழியத்தான் இன்னைக்கு இன்னொருத்தன் மூலமா நீ அனுபவிக்கிற. இந்த சுழற்சியை புரிஞ்சுக்கிட்டவன் துரோகம் பண்ணவன் மேல கோபப்பட மாட்டான். சரி, என் கணக்கு முழிஞ்சதுன்னு நிம்மதியா இருப்பான். ஆனா இதை ஏத்துக்கிறது அவ்வளவு லேஸ் இல்ல. மனசு துடிக்கும், வயிறு எரியும், என்னை இப்படி நட்டாத்துல விட்டுட்டானேன்னு ஆத்திரம் பொங்கும். ஆனா அந்த ஆத்திரம் உன்னையே தான் அழிக்கும். உறவுகள்ங்கிறது ஒரு சிலந்தி வலை மாதிரி. அதுல சிக்கிக்கிட்டா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த வலைக்குள்ள நீ எவ்வளவு தூரம் போறியோ அவ்வளவு தூரம் உன்னாது பிணைச்சுக்கும். கிருஷ்ணர் பகவத்கீதையில அர்ஜுனன் கிட்ட விஸ்வரூபம் காட்டும்போது அங்க இருந்த அத்தனை பேரும் அவரோட வாய்க்குள்ள போயிட்டு வர்றத காட்டினாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற எல்லாமே அவர் ஆற்ற பொம்மலாட்டம்தான். ஒருத்தன் உன்னை ஏமாத்துறான்னா அதுக்கு அந்த பரம்பொருள் அனுமதி கொடுத்துருக்குன்னு அர்த்தம். எதுக்காக? உன்னோட அகங்காரத்தை உடைக்கிறதுக்காக. நான் தான் எல்லாத்தையும் பண்றேன், என் கூட இவங்கெல்லாம் இருக்காங்கங்கிற உன்னோட அந்த பொய்யான கர்வம் உடையணும். நீ வெறும் கருவிதான், உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் கருவிகள் தான். வாழ்க்கையில ஒருத்தன் உனக்கு கொடுக்கிற பெரிய பரிசு என்ன தெரியுமா? அவனோட உண்மையான முகத்தை காட்டுறது தான். அது துரோகமா இருந்தாலும் சரி. ஏன்னா அவன் வேஷம் போட்டுக்கிட்டு உன் கூடவே இருந்தா உன் ஆயுசு முழுக்க நீ ஒரு பொய்ய வாழ்ந்துட்டு இருப்ப. அந்த பொய்யை விட கசப்பான ஒரு உண்மை எவ்வளவோ மேலானது. கிருஷ்ணர் அன்னைக்கு கௌரவர்கள் பக்கம் நின்ன பீஷ்மரையும் துரோணரையும் கொல்ல சொன்னது ஏன்? அவங்க நல்லவங்க தான், ஆனா அவங்க தர்மத்துக்கு எதிரா நின்னாங்க. அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையிலையும் சில பேர் ரொம்ப நல்லவங்களா தெரிவாங்க, ஆனா உன் வளர்ச்சிக்கும் உன்னோட ஆன்மீக தேடலுக்கும் அவங்க தடையா இருப்பாங்க. அவங்கள உன் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டியது உன்னோட கடமை. அந்த அகற்றுதல் தான் துரோகம்ங்கிற பேர்ல நடக்குது. மனுஷங்க ஏன் மாறுறாங்க? ஒரு காலத்துல உனக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்னவன் இப்ப ஏன் உன்னை தீத்துக்கிட்ட பாக்குறான்? ஏன்னா மனுஷனோட எண்ணங்கள் நிலையானதில்ல. காலையில இருக்கிற மனநிலை சாயங்காலம் இருக்காது. அப்புறம் எப்படி ஒருத்தன் 5 வருஷம் முன்னாடி கொடுத்த வாக்க இன்னைக்கு காப்பாத்துவான்னு நீ எதிர்பார்க்கலாம்? கிருஷ்ணர் சொல்லும் திடுக்கிடும் உண்மை இதுதான். மனுஷன் தன் குணத்துக்கு அடிமை. ஒருத்தங்கிட்ட ரஜோகுணம் அதிகமா இருந்தா அவன் ஆசைப்படுவான், தமோகுணம் அதிகமா இருந்தா அவன் ஏமாத்துவான், சத்துவகுணம் இருந்தா மட்டும்தான் அவன் உண்மையா இருப்பான். ஆனா இந்த உலகத்துல சுத்தமான சத்துவகுணத்தோட இருக்கிறவங்க யாருமே இல்ல. எல்லோருமே கலப்படமானவங்க தான். அப்படி இருக்கும்போது நீ எதை நம்பி அவங்க கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைக்கிற? துரோகம் பண்ணவனை கண்டு நீ பயப்படாத. அவன் பாவம், அவன் தன் கர்மாவை தானே அதிகமாக்கிக்கிறான். ஆனா அந்த துரோகத்தை நினைச்சு நினைச்சு நீ அழுதுகிட்டு இருந்தா நீ உன்னோட காலத்தை வீணடிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு, அதுல ஒரு அழுக்கு வந்து விழுதுன்னா அந்த ஆறு நின்னு அந்த அழுக்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓட்டத்துல அந்த அழுக்கு தானா அடிச்சுட்டு போயிடும். உன் வாழ்க்கையும் ஒரு ஆறு மாதிரி தான். துரோகங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், அவமானம் வரும். அதையெல்லாம் சுமந்துகிட்டு நிக்காத. அதையெல்லாம் கடந்து போய்கிட்டே இரு. நீ ஓடுற வேகத்துல அதெல்லாம் உன்னை பாதிக்காது. கிருஷ்ணர் தம் வாழ்க்கையில எத்தனை துரோகங்களை பார்த்திருக்காருன்னு யோசிச்சு பாரு. பெத்த தாய் தகப்பன சிறையில தள்ளின கம்சன் அவரோட மாமனார் தான். கூட இருந்தே குழி பறிச்சவங்க எத்தனை பேரு. ஆனா கிருஷ்ணர் எப்பவாவது அழுதுகிட்டு உட்காண்டிருந்தாரா? ஐயோ, என் மாமனார் இப்படி பண்ணிட்டாரேன்னு வருத்தப்பட்டாரா? இல்லவே இல்ல. அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த பிரச்சனைகளை கையாண்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இது எல்லாமே ஒரு நாடகம்னு. நீயும் உன் வாழ்க்கைய ஒரு நாடகமா பார்க்க கத்துக்கோ. நீ ஒரு கேரக்டர், உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மற்ற கேரக்டர்ஸ். அவங்க வேலையை செய்யறாங்க, நீ உன் வேலையை சரியா செய். உன் வேலையில கவனம் இருந்தா அடுத்தவன் என்ன பண்றான்னு உனக்கு கவலை இருக்காது. நம்ம மனசுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. நமக்கு செய்யற 100 நன்மைகளை மறந்துட்டு ஒருத்தன் பண்ற ஒரே ஒரு துரோகத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு தொங்கும். அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானேன்னு அதை ஒரு தழும்பாவே மாத்தி வச்சுக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த அமைதி போயிடுது. கிருஷ்ணர் சொல்றாரு, பற்றற்ற நிலையில இரு. எதையும் ரொம்ப பிடிச்சிக்காத. ஒரு பொருளை பிடிச்சுக்கிட்டா அது தொலைஞ்சு போகும்போது வலிக்கும். ஒரு மனுஷனை பிடிச்சுக்கிட்டா அவன் மாறி போகும்போது வலிக்கும். எதையும் கைகுலுக்கி வரவேற்க பழகு. அதே மாதிரி வழி அனுப்பி வைக்கவும் பழகு. உன்னை தேடி வர்ற எதுவும் உனக்கு சொந்தம் இல்லை. உன்னை விட்டு போற எதுவும் உனக்கு தேவையானது இல்லை. மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலா தர்மத்தின் மேல நம்பிக்கை வை. தர்மம் எப்பவும் உன்னை கைவிடாது. நீ சரியா இருந்தா உனக்கு நடக்கிற கெட்டது கூட ஒரு நன்மையில தான் முடியும்.
ஒரு கதவு அடைக்கப்பட்டா கண்டிப்பா இன்னொரு கதவு திறக்கும். துரோகம்ங்கிறது ஒரு கதவு அடைக்கப்படுறது தான். அந்த துரோகி உன் வாழ்க்கையிலிருந்து வெளியில போனாதான் உனக்கு தேவையான அந்த உண்மையான மனிதனோ இல்ல அந்த உண்மையான ஞானமோ உன்னை தேடி வரும். பழைய குப்பைகளை அல்லாம புதிய வாசனை திரவியத்தை அங்க தெளிக்க முடியாது. அதனால உன்னை ஏமாத்துறவங்க உன் வாழ்க்கையிலிருந்து போறத ஒரு பெரிய விடுதலையா பாரு. இந்த உலகத்துல நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் அறுவடை செய்வ. நீ யாருக்கும் துரோகம் பண்ணாம இருந்தா உனக்கு வர்ற துரோகம் உன்னை பெருசா பாவிக்காது. அது உன் மேல பட்டு தெரிச்சு போயிடும். ஆனா நீயும் அடுத்தவனை ஏமாத்திட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டா அது நியாயம் இல்ல. கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா, உன்னோட உள்ளம் சுத்தமா இருந்தா உனக்கு சுத்தி இருக்கிற இருட்டு உன்னை ஒன்னும் பண்ணாது. இருட்டுல நடக்கும்போது தான் உனக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படும். அந்த வெளிச்சம் தான் உன்னோட ஆத்ம பலம். மத்தவங்களோட நம்பிக்கையை தேடி அலையாத. உன்னோட சொந்த புத்தியையும் உன்னோட நேர்மையையும் நம்பு. நம்பிக்கைங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கிற செக் புக் மாதிரி. அதுல நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அவன் எவ்வளவு வேணா உன்னோட நிம்மதியை திருடலாம். அதனால உன்னோட நம்பிக்கைங்கிற செக் புக்கை உன் கையிலேயே வச்சுக்கோ. யாருக்கும் அதை கொடுக்காத. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த மிகப்பெரிய அறிவுரை இதுதான். உன்னோட போராட்டத்தை நீ தான் நடத்தணும். கடவுள் கூட இருந்து வழி நடத்துவாரே தவிர உனக்காக அவர் போர் புரிய மாட்டார். உனக்காக அவர் யாரையும் நம்ப சொல்ல மாட்டார். உன்னோட புத்தியை தெளிவா வச்சுக்கோ. அதுதான் உன்னோட உண்மையான ஆயுதம். ஒவ்வொரு உறவும் ஒரு காலாவதி தேதியோட தான் வருது. அந்த தேதி முடிஞ்சதும் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அதை நீ தடுக்க முடியாது. ஆனா இந்த உறவுகளோட ஆட்டம் முடிஞ்ச பிறகு உனக்குள்ள ஒரு மௌனம் பிறக்கும் பாரு. அந்த மௌனம் தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த மௌனத்துல கிருஷ்ணர் உன்கிட்ட என்ன சொல்ல போறாரு? உன்னோட உண்மையான பலம் எதுல இருக்கு? அதை நாம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம எல்லோருக்குமே ஒரு பயம் உண்டு. அதுதான் இந்த தனிமை. யாராவது கூட இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேங்கிற அந்த நடுக்கம்தான் நம்மள தப்பான ஆளுங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு இடத்துல கூட நீ 4 பேர் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லல. அவர் சொல்றதெல்லாம் உனக்குள்ள நீ வாழுந்தான். நீ யார நம்புறேன்னு நினைக்கிறியோ அவங்க அத்தனை பேரும் உன்னோட பலவீனத்துல தான் குளிர்காயறாங்க. நீ ஒருத்தன் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கும்போது நீ உன்னோட அதிகாரத்தை அவன்கிட்ட அடகு வைக்கிற. அவன் சொல்றதுதான் சரி, அவன் காட்டுறதுதான் வழின்னு நீ குருட்டுத்தனமா போகும்போது அந்த பாதையோட முடிவுல ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல நீ விழும்போதுதான் உனக்கு தெரியும் நீ நம்பின அந்த ஆளு உன்னை தள்ளிவிடத்தான் கூட வந்திருக்கான்னு. தனிமைங்கிறது ஏதோ ஒரு சாபம் இல்ல. அது உன்னை நீயே செதுக்கிக்கிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை தேர்தட்டுல தனியா நிக்க வச்சாரு? சுத்தி பல லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தோம். அந்த உபதேசம் அர்ஜுனனுக்கு மட்டும் ஏன் கிடைச்சது? ஏன்னா அர்ஜுனன் அந்த நிமிஷம் மனசளவுல அனாதையா நின்னாரு. யாருமே தனக்கு இல்ல, தான் நம்பின உறவுகளெல்லாம் எதிரியா நிக்குதுன்னு அவன் உணர்ந்த அந்த நொடியில தான் கடவுளோட குரல் அவனுக்கு கேட்டுச்சு. உனக்கும் அப்படித்தான். உன் வாழ்க்கையில நீ நம்பினவங்க எல்லாம் உன்னை கைவிட்டுட்டு போகும்போது நீ கதறி அழுற அந்த தனிமையில தான் உன்னோட உண்மையான பலம் வெளியில வரும். அப்போதான் உனக்கு தெரியும் நீ யாருக்கும் அடிமை இல்லைன்னு. இந்த உலகம் ஒரு சந்தை மாதிரி. இங்க விசுவாசம்ங்கிறது ஒரு விலை பொருளாயிடுச்சு. காசு இருந்தா ஒருத்தன் உன்னை கொண்டாடுவான், காசு இல்லைன்னா உன்னை தெருவுல நிக்க வைப்பான். கிருஷ்ணர் இத பத்தி சொல்லும்போது சமநிலையோடு இருன்னு சொல்றாரு. புகழ்ச்சி வரும்போது துள்ளாத, இகழ்ச்சி வரும்போது சோர்ந்து போகாத. ஏன்னா இன்னைக்கு உன்னை புகழ்ற அதே வாய்தான் நாளைக்கு உன்னை தூற்றும். அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை நம்பி உன்னோட தரத்தை நீயே குறைச்சிக்காத. நீ யாருங்கிறது உனக்கு தெரியும். உன்னை உருவாக்குன அந்த பரமாத்மாவுக்கு தெரியும். இடையில வர்ற இந்த மனுஷங்களோட சர்டிபிகேட் உனக்கு எதுக்கு? நம்பிக்கை துரோகம் உன்னை கொள்ளாது, அது உன்னை இன்னும் பலமாக்கும். ஒரு இரும்பு எப்படி நெருப்புல வெந்தாதான் ஒரு கூர்மையான வாளா மாறுமோ அந்த மாதிரி தான் நீயும் இந்த ஏமாற்றங்கள்ங்கிற நெருப்புல வேகணும். அப்போதான் உன்னோட மனசு ஒரு வைரமா மாறும். யாரையும் நம்பாதேன்னு கிருஷ்ணர் சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. நீ ஒரு மனுஷனை நம்பும்போது அந்த மனுஷனோட குறைகளையும் சேர்த்தே நம்புற. அவன் கோபப்படுவான், அவன் பொறாமப்படுவான், அவன் பழி வாங்குவான். இதெல்லாம் மனுஷ இயல்பு. இந்த இயல்புகளை தாண்டி ஒருத்தன் உனக்கு உண்மையா இருப்பான்னு நீ நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனம். அவனோட இயல்பை நீ ஏத்துக்கிட்டா அவன் பண்ற துரோகம் உனக்கு துரோகமா தெரியாது. அது அவனோட குணம்னு நீ கடந்து போயிடுவ. வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா உன்னோட ரகசிய திட்டங்களை யார்கிட்டையும் சொல்லாத. உன் கூடவே இருந்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க தான் உனக்கு சமாதி கட்டுவாங்க. கிருஷ்ணர் மதுராவை விட்டு வெளியேறி துவாரகையை கட்டும்போது அதை யார்கிட்டையும் ஆலோசனை கேட்டு பண்ணல. அவருக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சாரு. நீயும் அப்படித்தான் இருக்கணும். உன்னோட வளர்ச்சிங்கிறது உன்னோட தனிப்பட்ட பயணம். அதுல அடுத்தவனை கூட்டிக்கிட்டு போனா அவன் உன் வேகத்தை குறைப்பான், இல்லனா உன்னை தடம் மாற வைப்பான். உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா உனக்கு எதுக்கு அடுத்தவனோட ஆதரவு? துரோகம் பண்ணவங்க மேல பழி வாங்குறதுல நேரத்தை வீணடிக்காத. அவங்கள மன்னிச்சிடு, ஆனா அவங்கள திருப்பியும் நம்பாத. மன்னிப்புங்கிறது உன்னோட மன நிம்மதிக்காக, ஆனா மறுபடியும் நம்பாம இருக்கிறது உன்னோட பாதுகாப்புக்காக. ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னு அந்த பாம்பை துரத்திக்கிட்டு ஓடுனா உனக்கு ஏறின விஷம் இன்னும் சீக்கிரம் உன் உடம்பு முழுக்க பரவும்.
பாம்பை விட்டுட்டு உன் காயத்துக்கு மருந்து போடுறது தான் புத்திசாலித்தனம். உன்னை ஏமாத்தினவனை நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அந்த நேரத்துல உன்னை பலப்படுத்திக்க பாரு. அவங்கிட்ட இருந்து நீ கத்துக்கிட்ட பாடம் என்ன, அதுதான் முக்கியம். கிருஷ்ணர் சொல்லும் அந்த திடுக்கிடும் உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல எவனும் யாருக்காகவும் இல்லை. ஒவ்வொருத்தனும் அவனவனோட சுமைய சுமக்கவே திணறிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உன் சுமைய தூக்குவான்னு நீ நினைக்கிற? நீ உன் பாரத்தை உன் தோள்ல தான் சுமக்கணும். யாராவது வந்து தூக்குவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த பாரம் உன்னை அமுக்கிடும். உன்னோட தன்னம்பிக்கை தான் உன்னோட கிருஷ்ணன். அந்த உணர்வு உனக்குள்ள வந்துட்டா நீ உலகத்தையே எதிர்த்து நிப்ப. யாருடைய கையும் உனக்கு தேவையில்லை. உன் மனசுக்குள்ள ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாசம், இன்னொரு பக்கம் அறிவு. பாசம் சொல்லும் அவனை நம்புன்னு, ஆனா அறிவு சொல்லும் எச்சரிக்கையா இருன்னு. நீ பாசத்துக்கு கட்டுப்பட்டா அர்ஜுனன் மாதிரி ஆயுதத்தை கீழே போட்டுட்டு அழுவ. அறிவுக்கு கட்டுப்பட்டா கிருஷ்ணர் மாதிரி சிரிச்சுக்கிட்டே போர்க்களத்தை ஆளுவ. முடிவெடுக்க வேண்டியது நீதான். வாழ்க்கையில உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத. உணர்ச்சிகள் உன்னை ஏமாற்றம், ஆனா உண்மைகள் உன்னை வழி நடத்தும். மனுஷங்க மேல வைக்கிற நம்பிக்கையை விட உன் உழைப்பு மேலையும் உன் நேர்மை மேலையும் நம்பிக்கை வை. அது உன்னை என்னைக்குமே கைவிடாது. துரோகங்கிறது உனக்கு கிடைச்ச ஒரு விடுதலை பத்திரம். நீ யாரையோ சார்ந்திருந்த, யாரையோ நம்பி இருந்த. இப்போ அந்த சங்கிலி உடைஞ்சு போச்சு. இப்போ நீ சுதந்திரமா இருக்க. அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க கத்துக்கோ. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காகவும் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை. உனக்காக வாழு. உன்னோட ஆன்மாவுக்காக வாழு. அந்த வாழ்வு தான் உனக்கு உண்மையான நிம்மதியை தரும். கிருஷ்ணர் அன்னைக்கு காடுகாடா அலைஞ்ச போதும் அரண்மனையில இருந்தபோதும் ஒரே மாதிரி தான் இருந்தாரு. ஏன்னா அவர் எதையும் சார்ந்தில்லை. நீயும் அப்படி மாறணும். தனிமைங்கிறது வெறும் வெற்றிடம் இல்லை, அது ஒரு நிறைவு. அந்த நிறைவை நீ அடையணும்னா நீ நம்பி இருக்கிற அந்த பொய் தூண்களை நீயே தள்ளிவிடணும். அந்த தூண்கள் விழுந்த பிறகு வர்ற அந்த அமைதியில தான் உன்னோட அடுத்த பயணம் தொடங்கும். அந்த பயணம் உன்னை எங்க கொண்டு போக போகுது? உன்னோட உண்மையான முகம் என்ன? அதை அடுத்ததா பார்ப்போம். இந்த உலகத்துல நீ பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு தான் அலையிறான். அந்த முகமூடிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா நீ ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்க மாட்ட. கிருஷ்ணர் ஏன் யாரையும் நம்பாதேன்னு சொன்னாருன்னா, மனுஷங்களோட குணங்கள் அவங்களுக்கே தெரியாம மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சூழ்நிலையில நல்லவனா இருக்கிறவன் இன்னொரு சூழ்நிலையில கொடூரமானவனா மாறிடுவான். ஏன்னா மனுஷன் அவனோட சூழ்நிலைக்கு அடிமை. அவனோட தேவைக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவான். உன்னை அடகு வைப்பான், உன்னை விற்பான், ஏன் உன்னை அழிப்பாங்கூட. இதுதான் நிதர்சனம். இந்த உண்மையை நீ எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு மன அமைதி கிடைக்கும். நாம ஏன் ஏமாறுறோம்? என்ன, நாம மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு குணத்தை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறோம். அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நாமளே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். ஆனா அந்த மனுஷன் அவன் இயல்புப்படி தான் நடப்பான். நீ கொடுத்த சர்டிஃபிகேட்டுக்காக அவன் மாற மாட்டான். கிருஷ்ணர் சொல்லும் பாடம் என்னன்னா, உலகத்தை அதன் போக்குல பாரு. ஒரு நரி தந்திரமா தான் இருக்கும், ஒரு புலி வேட்டையாடித்தான் சாப்பிடும். அதே மாதிரி மனுஷங்க சுயநலமா தான் இருப்பாங்க. இதுல ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை. நீ அவங்கள நல்லவங்கன்னு நினைச்சது தான் உன்னோட தப்பு. உன்னோட அந்த தப்பான கணிப்புக்கு மற்றவங்களை ஏன் குறைய சொல்ற? உறவுகளுக்குள்ள வர்ற விரிசல் இருக்கே, அது ஒரு நாள்ல வர்றதில்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ற அழுக்கு. நீ அதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி விட்டுடுற. சரி, அவன் என் ஆளுதானேன்னு விட்டு கொடுக்குற. அந்த விட்டு கொடுத்தல் தான் அவனுக்கு துணிச்சலை தருது. கடைசியில அவன் உங்க கழுத்திலேயே கத்திய வைக்கும்போது நீ அதிர்ச்சியாகிற. கிருஷ்ணர் அன்னைக்கு சிசுபாலனுக்கு 100 தப்புகளை மன்னிக்கிறதா வாக்கு கொடுத்தாரு. 100 தப்பு வரைக்கும் அமைதியா இருந்தாரு. ஆனா 101வது தப்பு நடக்கும்போது அவன் தலையை எடுத்தாரு. இதுதான் நீ கத்துக்க வேண்டிய தர்மம். சகிப்புத்தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டும் போது நீ உன் கவசத்தை எடுத்துக்கணும். யாரையும் நம்பாதேன்னா நீயும் அவங்கள மாதிரி கெட்டவனா மாறுன்னு அர்த்தம் இல்லை. நீ விழிப்புணர்வோட இருன்னு தான் அர்த்தம். ஒருத்தன் உன்னை விட்டு போறான்னா அவன் உனக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். முடிஞ்சு போன கதையை திருப்பியும் வாசிக்காத. அது உனக்கு தான் தலைவலியை தரும்.
கிருஷ்ணர் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, உன் வாழ்க்கையில வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கத்தான் வர்றாங்க. அந்த பாடம் முடிஞ்சதும் அவங்க போயிடுவாங்க. சில பேர் அன்பை கத்துக் கொடுப்பாங்க, சில பேர் துரோகத்தை கத்துக் கொடுப்பாங்க. அன்பை கத்துக் கொடுத்தவங்களை விட துரோகத்தை கத்துக் கொடுத்தவங்க தான் உனக்கு அதிக ஞானத்தை தர்றாங்க. ஏன்னா அன்பு உன்னை தூங்க வைக்கும், ஆனா துரோகம் உன்னை விழிக்க வைக்கும். நீ முழிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும். நம்பிக்கைங்கிறது ஒரு பலவீனமா இருக்கக்கூடாது, அது ஒரு வலிமையா இருக்கணும். நீ ஒருத்தரை நம்புறன்னா அது அவங்களுக்காக இல்ல, உனக்காக இருக்கணும். ஆனா அந்த நம்பிக்கை உடையுதுன்னா அதுக்கு நீ தயாரா இருக்கணும். சரி, அவன் ஏமாத்திட்டான், அடுத்து என்னன்னு போய்கிட்டே இருக்கணும். நீ ஒரு இடத்துல தேங்கி நின்னா அந்த துரோகம் உன்னை தின்னுடும். கிருஷ்ணர் அன்னைக்கு காளிங்க நர்த்தனை ஆடினப்போ அந்த பாம்போட அத்தனை தலைகளையும் மிதிச்சு தான் ஆடினாரு. உன் வாழ்க்கையில வர்ற விஷ ஜந்துக்களையும் நீ மிதிச்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அவங்க கிட்ட போய் நியாயம் பேசிட்டு இருக்காத. விஷம் இருக்கிறவன் விஷத்தை தான் கக்குவான். நீ ஏன் மத்தவங்க கிட்ட அன்பை எதிர்பார்க்கிற? உனக்குள்ளவே அன்போட ஊற்று இருக்கும்போது வெளியில எதுக்கு கையேந்திர? அடுத்தவன் போடுற அந்த சின்ன பிச்சையான அன்புக்காக நீ ஏன் உன் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கிற? கிருஷ்ணர் அன்னைக்கு தூது போனப்போ துரியோதனன் விருந்த மறுத்துட்டு ஒரு ஏழையான விதுரர் வீட்ல சாப்பிட்டாரு. ஏன்னா அங்கதான் உண்மையான அன்பு இருந்துச்சு. நீயும் அப்படித்தான். உன்னை மதிக்காத இடத்துல, உன்னை ஏமாத்துற இடத்துல நீ இருக்கவே கூடாது. அங்க உனக்கு என்ன கிடைச்சாலும் அது விஷம்தான். உன் தனிமை எவ்வளவோ மேலானது. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை. நீ இன்னைக்கு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற உறவுகள் நாளைக்கு சாம்பலா போக போகுது. உன்னோட இந்த உடம்பே உனக்கு சொந்தம் இல்லைங்கிறப்போ மற்றவங்க உனக்கு சொந்தம்னு நீ எப்படி நினைக்கலாம்? கிருஷ்ணர் சொல்லும் அந்த பெரிய உண்மை, மரணமில்லா ஆத்மா நீ. இந்த ஆத்மாவுக்கு ஏது துரோகம், ஏது வலி? இதெல்லாம் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் வர்றதுதான். நீ உன்னை ஒரு ஆத்மாவா பார்க்க கத்துக்கிட்டா இந்த உலகத்துல நடக்கிற எந்த சலனமும் உன்னை பாதிக்காது. நீ ஒரு சாட்சியா இருந்து எல்லாத்தையும் பார்ப்ப. அதுதான் உன்னோட உண்மையான வெற்றி. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை நீ பழிவாங்க துடிக்காத. காலமே அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கும். கிருஷ்ணர் சும்மா இருந்தாலே போதும், கர்மாவோட கணக்கு சரியா வேலை செய்யும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. நீ முன்னேறி போயிட்டே இருந்தா உன்னை ஏமாத்துனவங்க ஒரு நாள் அதே இடத்துல நின்னு உன்னை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அந்த பொறாமை தான் அவங்களுக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. நீ அழுதுட்டு இருந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆனா நீ ஜெயிச்சு நின்னா அவங்க செத்துடுவாங்க. அதனால உன்னோட வளர்ச்சியை நோக்கி உன் கவனத்தை திருப்பு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உன்னோட வெற்றியைத்தான் விரும்புறாங்கன்னு நினைக்காத. பல பேர் நீ எப்போ விழுவன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நீ கம்பீரமா நிக்கணும். கிருஷ்ணர் அன்னைக்கு ராஜசூய யாகத்துல அத்தனை அரசர்களுக்கு முன்னாடி அக்ரபூஜை ஏத்துக்கிட்டாரு. அங்க எத்தனையோ பேர் அவருக்கு எதிரா இருந்தாங்க. ஆனா அவரால் அங்க நிக்க முடிஞ்சது. ஏன்னா அவர் உண்மையோட பக்கம் நின்னாரு. நீயும் உன் நேர்மையோட பக்கம் நின்னா உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. யாரையும் நம்பாத, ஆனா உன்னோட தர்மத்தை மட்டும் நம்பு. முகமூடிகள் ஒரு நாள் கழண்டுதான் ஆகணும். அப்ப வர்ற அந்த அசல் உருவத்தை பார்த்து நீ பயந்துடாத. அதுதான் இந்த உலகத்தோட நிஜமான முகம். அந்த முகத்தை பார்த்த பிறகுதான் உனக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறக்கும். அந்த வைராக்கியம் உன்னை அடுத்த கட்டத்துக்கு எப்படி தயார் பண்ண போகுது, உன்னோட உள்ளம் எப்படி ஒரு போர்க்களமா மாறப்போகுது. அத வாழ்க்கைங்கிறது ஒரு முடிவில்லாத போர். இதுல உன்னோட எதிரி வெளியில இல்ல, உனக்குள்ளதான் இருக்கான். அந்த எதிரி தான் உன்னோட அதிகப்படியான நம்பிக்கை. யாரோ ஒருத்தன் வந்து உன்னை உய்விப்பான், யாரோ ஒருத்தன் உனக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான்னு நீ நினைக்கிறது தான் உன்னோட வீழ்ச்சிக்கு ஆரம்பம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்ன மிக முக்கியமான விஷயம், உன்னை நீயே உயர்த்திப்பிடி. அடுத்தவன் கையை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறணும்னு நினைக்காத. அவன் கையை உருவிக்கிட்டா நீ கீழே விழுந்து செதஞ்சு போயிடுவ. உன்னோட சொந்த கைகளை நம்பி மலையேறு. அப்போதான் அந்த வெற்றியோட ருசி உனக்கு தெரியும். நம்பிக்கை துரோகம் நடக்கும்போது நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி, ஏன் எனக்கு மட்டும்? ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது எல்லோருக்கும் நடக்குது. ஒரு செடியில இருக்கிற காய்ந்த இலைகள் விழுந்தாதான் அங்க புது தளிர் வரும். அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற விஷமான மனுஷங்க உன்னை விட்டு போகணும். அந்த பிரிவை நீ துரோகம்னு நினைக்கிற, ஆனா அது கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு வடிகட்டி. உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்த அந்த பரம்பொருள் சில பேரை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துது. அவங்கள நீ பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறப்பதான் வலி அதிகமாகுது. கிருஷ்ணர் அன்னைக்கு கர்ணனோட கவச குண்டலங்களை இந்திரன் வந்து வாங்கும்போது தடுக்கல. ஏன்? கர்ணன் மேல அவருக்கு பாசம் இல்லையா? இல்ல.
கர்ணன் எவ்வளவு பெரிய வீரன்னாலும் அவன் நின்னது அதர்மத்தோட பக்கம். அதனால அவனோட அழிவு அங்க தேவையா இருந்துச்சு. உன் வாழ்க்கையிலையும் சில பேர் உன்கிட்ட இருந்து சில விஷயங்களை பறிச்சுட்டு போவாங்க. அது உன்னோட கௌரவமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்ல நம்பிக்கையா இருக்கலாம். அது பறிக்கப்படுதுன்னா அது உனக்கு தேவையில்லாததுன்னு அர்த்தம். ஒரு புது மாற்றத்துக்கு நீ தயாராகணுங்கிறதுக்காகத்தான் அந்த இழப்பு நடக்குது. இழப்புகளை பார்த்து அஞ்சாத. மனுஷங்க ஏன் பொய் சொல்றாங்க, ஏன் ஏமாத்துறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தங்களை நிலைநிறுத்திக்கணுங்கிற பயம். ஒருத்தன் உன்னை ஏமாத்துறான்னா உன்னை விட அவன் தன்னை ஒரு பொடி மேல வச்சுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தனை ஏமாத்தி வர்ற வெற்றி என்னைக்குமே நிலைக்காது. கிருஷ்ணர் சொல்லும் நீதி என்னன்னா, அநியாயமா சேர்த்தது அநியாயமாவே போகும். இன்னைக்கு உன்னை ஏமாத்தி ஒருத்த மேல போனாலும் நாளைக்கு அவன் அதே வேகத்துல கீழே விழுவான். அந்த வீழ்ச்சியை நீ வேடிக்கை பார்க்க கூட அங்க இருக்க மாட்ட. ஏன்னா நீ அப்போ எட்டாத உயரத்துல இருப்ப. நம்பிக்கைங்கிறது ஒரு முதலீடு மாதிரி. நீ அதை தப்பான இடத்துல போட்டா உனக்கு நஷ்டம்தான் வரும். ஒரு வியாபாரி எப்படி ஒரு இடத்துல முதலீடு செய்யும்போது 1000 தடவை யோசிப்பானோ, அந்த மாதிரி நீயும் ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி அவரோட குணத்தை ஆராயணும். ஒருத்தன் நல்லா பேசுறான்றதுக்காக அவனை நம்பிடாத. ஒருத்தன் உனக்கு உதவி செய்யறான்றதுக்காக அவனை தலைமையில தூக்கி வச்சிக்காத. உதவிகளுக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா நீ ஏமாற மாட்ட. கிருஷ்ணர் கூட தேரோட்டியா இருந்தாரு. ஆனா அவர் எதிர்பார்த்தது அர்ஜுனனோட வெற்றியை மட்டும் இல்ல, தர்மத்தோட வெற்றிய. இந்த உலகத்துல நீ தனியா வந்த, தனியா தான் போக போற. இடையில இருக்கிற இந்த உறவுகள் எல்லாம் ஒரு மாயம். இந்த மாயையை நீ எப்போ உணர்றியோ அப்போதான் நீ உண்மையான மனிதனா மாறுவ. கிருஷ்ணர் சொல்லும் திடுக்கிடும் உண்மை, உன் உறவினர்கள் உனக்கு சொந்தமில்லை, உன் குழந்தைகள் உனக்கு சொந்தமில்லை. இது கேட்கிறதுக்கு கசப்பா இருக்கும். ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தா இதுதான் உண்மை. ஒவ்வொரு ஆத்மாவும் அதனதன் கர்மாவை அனுபவிக்க பிறக்குது. உன்னோட கர்மாவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ நீ ஏன் அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கையை வைக்கிற? மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்காம இருக்கிறது ஒரு விதமான தவம். அந்த தவம் உன்னை உனக்குள்ள கூட்டிட்டு போகும். நீ வெளியில தேடுற அந்த நிம்மதி, அந்த அன்பு, அந்த பாதுகாப்பு எல்லாம் உனக்குள்ளேயே இருக்கு. அது நீ உணராத வரைக்கும் நீ அடுத்தவங்கிட்ட கையேந்தி நிக்க வேண்டியதுதான். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, என்ன தேடு, உனக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை தேடு. அங்க உனக்கு துரோகம் இருக்காது, அங்க உனக்கு ஏமாற்றம் இருக்காது. அங்க இருக்கிறது வெறும் ஆனந்தம் மட்டும்தான். அந்த ஆனந்தத்தை நீ அடைஞ்சிட்டா இந்த உலகமே உனக்கு எதிரா நின்னாலும் நீ கவலைப்பட மாட்ட. துரோகிகள் உனக்கு செஞ்ச அந்த வலியில தான் ஒரு பெரிய சக்தி ஒழிஞ்சிருக்கு. அந்த வலி உன்னை ஒரு கவிஞனா மாத்தலாம், ஒரு எழுத்தாளனா மாத்தலாம், இல்ல ஒரு பெரிய தொழிலதிபரா மாத்தலாம். கஷ்டமே படாதவன் எவனும் சாதிச்சதில்ல. அந்த வலியை கரியாக்கி அதிலிருந்து ஒரு நெருப்பை உருவாக்கு. அந்த நெருப்பு உன் வாழ்க்கை பாதையில் இருக்கிற இருட்டை நீக்கட்டும். உன்னை ஏமாத்தினவங்க உன் ஒளியை பார்த்து மிரளட்டும். கிருஷ்ணர் அன்னிக்கு சிறைச்சாலையில பிறந்தாரு. ஆனா அவர் ஒளி உலகத்தையே ஆளுது. கஷ்டங்கள் தான் ஒருத்தரை மேன்மைப்படுத்தும். வாழ்க்கையில நீ எதை இழந்தாலும் உன்னோட தான்கிற தன்மையை இழந்துடாத. மற்றவங்களுக்காக நீ உன்னை மாத்திக்காத. அவன் என்ன நம்பல, இவன் என்ன விட்டுட்டு போயிட்டான்னு வருத்தப்பட்டு உன் அடையாளத்தை தொலைச்சிடாத. நீ நீயாவே இரு. உன்னோட தனித்தன்மை தான் உன்னோட பலம். கிருஷ்ணர் எப்பவும் கிருஷ்ணரா தான் இருந்தாரு. கோபியர்கள் கூட இருந்தப்போவும் சரி, போர்க்களத்தில் இருந்தப்போவும் சரி, அவரோட நிலை மாறல. நீயும் உன் நிலை மாறாம இருந்தா துரோகங்கள் உன்னை தீண்டாது. இந்த உலகத்தோட விளையாட்டு ரொம்ப விசித்திரமானது. இங்க தோக்கிறவன் தான் ஜெயிக்கிறான், ஜெயிக்கிறவன் தான் தோக்குறான். நீ யாரையும் நம்பாம உன் கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ தோக்கவே மாட்ட. ஏன்னா உன்னோட வெற்றியை நீ யாருகிட்டையும் ஒப்படைக்கல. அந்த போராட்டத்தோட உக்கிரம் இன்னும் அதிகமாக போகுது. உன்னோட மனசு எப்படி ஒரு இரும்பா மாறப்போகுது. மாயையின் திரைகளை கிழிச்சுக்கிட்டு உண்மை எப்படி வெளிப்பட போகுது, அதை அடுத்ததா பார்ப்போம். நம்பிக்கை துரோகம் பண்ணவன காலம் கவனிச்சுக்கோன்னு சும்மா இருக்காதே. காலம்ங்கிறது உனக்காக வேலை செய்யாது, அது தர்மத்துக்காக வேலை செய்யும். கிருஷ்ணர் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான விஷயம், நீ யாருக்கும் அநீதி இழைக்காத, ஆனா உனக்கு நடக்கிற அநீதியை வேடிக்கை பார்க்காத. யாரையும் நம்பாதன்னு சொன்ன அதே கிருஷ்ணர் தான் அநீதியை எதிர்த்து நில்லுன்னு சொல்றாரு. நீ ஒருத்தனை நம்பி ஏமாந்து நிக்கிறது உன்னோட அறியாமை. ஆனா அந்த ஏமாற்றத்திலிருந்து பாடம் கத்துக்காம இருக்கிறது உன்னோட பலவீனம். அந்த பலவீனத்தை ஒழிச்சுக்கிட்டு வாழ்க்கையில உனக்கு எதிரிகள் வர்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எதிரிகள் தான் உன்னை சிந்திச்சு செயல்பட வைப்பாங்க. நண்பர்கள் உன்னை மழுங்கடிப்பாங்க, பரவாயில்ல பாத்துக்கலான்னு சொல்லியே உன்னை அழிப்பாங்க. ஆனா எதிரி உன்னை எப்போவும் விழிப்புணர்வோட வச்சிருப்பான். துரோகம் பண்ண நண்பன் ஒரு வெளிப்படையான எதிரியை விட ஆபத்தானவன்.
ஏன்னா எதிரிக்கு தெரியாத உன் ரகசியங்கள் அவனுக்கு தெரியும். கிருஷ்ணர் சொல்லும் பாடம், உன் ரகசியங்களை உன் உள்ளத்திலேயே புதைச்சு வை. அது வெளியில வரும்போது உனக்கு வினையா முடியும். எவன் ஒருவன் மௌனத்தை காக்குறானோ அவன்தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். நாம ஏன் ஒருத்தரை தேடி போறோம்? நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நாம நினைக்கிறோம். அந்த பாசமோ பணமோ இல்ல அந்த அந்தஸ்தோ அடுத்தவன்கிட்ட இருந்து கிடைக்கும்னு நம்புறோம். அந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம காட்டி கொடுத்துடுது. கிருஷ்ணர் சொல்றாரு, நீயே ஒரு முழுமையானவன், உனக்குள்ள எல்லாமே இருக்கு. நீ ஒருத்தரை தேடி போறத நிறுத்தினா உன்னை தேடி துரோகங்கள் வர்றதும் நின்னுடும். நீ யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத போது உன்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. அந்த சுதந்திரம்தான் உண்மையான ஆன்மீகம். துரோகம் பண்ணவங்களை நினைச்சு வருத்தப்படுறது இறந்து போன உடம்புக்காக அழுகிற மாதிரி தான். அந்த உறவு செத்து போச்சு, அதை அங்கேயே விட்டுடு, அதை சுமந்துகிட்டு திரியாத. கிருஷ்ணர் அன்னிக்கு காந்தாரி கொடுத்த சாபத்தை கூட சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், காலத்தோட ஓட்டத்துல இதுவும் ஒரு அங்கம்னு. உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு துரோகமும் ஒரு சாபமா தெரியலாம், ஆனா அது ஒரு மறைமுகமான வரம். அந்த வரம் உன்னை இன்னும் மேல கொண்டு போக போகுது. அதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல நீ பாக்குற உறவுகள் எல்லாம் ஒரு நாடகத்தோட மேடை மாதிரி. மேடையில நடிக்கும்போது அண்ணன் தம்பியா இருப்பாங்க, ஆனா திரைமறைவுல அவங்க வேற வேற ஆளுங்க. அதே மாதிரிதான் நிஜ வாழ்க்கையிலையும் முகத்துக்கு நேரா சிரிக்கிறவன் பின்னாடி குழி பறிக்கலாம். கிருஷ்ணர் சொல்லும் அறிவுரை என்னன்னா, அகக்கண்ணை திற. வெளியில தெரியிற உருவங்களை நம்பாத, அவங்களோட அதிர்வுகளை கவனி. ஒருத்தனோட பேச்சை விட அவனோட செயல்களை பாரு. செயல்கள் பொய் சொல்லாது, வார்த்தைகள் அழகானவை ஆனா ஆபத்தானவை. ஏமாற்றங்கள் வரும்போது உன்னோட நம்பிக்கை கடவுள் மேல குறையலாம். நான் நல்லாவே இருந்தேனே, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சின்னு கேட்க தோணும். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னோட தகுதியை வளர்க்கத்தான் நான் இந்த துரோகங்களை அனுமதிக்கிறேன். ஒரு சின்ன தொட்டியில் இருக்கிற செடியை எடுத்து பெரிய நிலத்துல நடணும்னா அந்த வேர்ல இருக்கிற மண்ணை தட்டித்தான் ஆகணும். அந்த தட்டுதல் தான் துரோகம். நீ பெரிய அளவுல வளரணும்னா உன்னை சுத்தி இருக்கிற அந்த சின்ன வட்டத்தை உடைச்சிட்டு வெளியில வரணும். அதுக்கு துரோகம்தான் ஒரு ஆயுதம். துரோகம் பண்ணவங்களுக்கு ஒரு நாள் ஞானம் வரும். அன்னைக்கு அவங்க உன் காலடியில வந்து நிப்பாங்க. ஆனா அன்னைக்கு நீ அவங்களுக்காக அங்க இருக்க மாட்ட. நீ உன்னோட இலக்கு அடைஞ்சி எங்கேயோ போயிருப்ப. கிருஷ்ணர் துரியோதனன் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாரு, ஆனா அவன் கேட்கல. கடைசியில போர்க்களத்துல அவன் செத்து விழுந்தப்போதான் அவனுக்கு புரிஞ்சது அவன் யாரை எதிர்த்தான்னு. அதே மாதிரிதான் உன்னை ஏமாத்தினவங்களுக்கும் ஒரு நாள் உண்மை புரியும். ஆனா அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருக்காத, உன் பயணத்தை தொடரு. உன்னோட பலம் உன்னோட பொறுமைதான். ஒருத்தன் உன்னை திட்டும்போது நீ அமைதியா இருந்தா அது அவனை பைத்தியமாக்கும். ஒருத்தன் உன்னை ஏமாத்தும் போது நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போனா அது அவனோட அகங்காரத்தை உடைக்கும். கிருஷ்ணர் அந்த சிரிப்பை தான் ஆயுதமா வச்சிருந்தாரு. சிரிப்புங்கிறது ஒரு பெரிய கவசம். அது உனக்குள்ள இருக்கிற வலியை காட்டாது, அதே சமயம் எதிரிய நிலைகுல வைக்கும். எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இரு, துரோகங்கள் உன்னை ஒன்னும் பண்ணாது. வாழ்க்கையில நீ எதை செஞ்சாலும் அதை ஆத்மார்த்தமா செய். ஆனா அந்த செயலோட பலனை அடுத்தவன் தருவான்னு நம்பாத. நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது உன்னோட குணத்துக்காக இருக்கணுமே தவிர அவங்க உனக்கு திருப்பி கொடுப்பாங்கங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. அப்படி நீ இருந்தா துரோகம்ங்கிற வார்த்தையே உன் அகராதியில இருக்காது. ஏன்னா நீ எதையும் எதிர்பார்க்கலையே. எதிர்பார்ப்பு இல்லாதவனுக்கு ஏமாற்றம் கிடையாது. உன்னோட உள்ளம் ஒரு தெளிந்த குளம் மாதிரி இருக்கணும். அதுல ஒரு கல்லை எரிஞ்சா சின்ன சலனம் வரும், ஆனா கொஞ்ச நேரத்துல அது அடங்கிடும். அந்த மாதிரி தான் துரோகங்களும். அது ஒரு கல்லு மாதிரி வந்து உன் மனசுல விழலாம், ஆனா நீ அதை அப்படியே ஆழத்துல அமுக்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும். அந்த அமைதி தான் உன்னோட உண்மையான சொத்து. உன்னோட பயணத்துல இன்னும் எத்தனையோ சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீ எப்படி எதிர்கொள்ள போற? காலத்தோட ரகசியம் என்ன? அதை அடுத்ததா பாப்போம். இந்த உலகத்துல நீ ஒருத்தரை தேடி போறதுங்கிறது ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரங்கிட்ட பிச்சை கேட்குற மாதிரி தான். அவங்கிட்டயே ஒன்றும் இல்லை, அவன் உனக்கு என்ன கொடுப்பா? கிருஷ்ணர் சொல்லும் திடுக்கிடும் உண்மை, எல்லா ஆத்மாக்களும் தாகத்தோட இருக்கு. அந்த தாகத்தை யாராலையும் தீர்க்க முடியாது. அதனால தான் மனுஷங்க ஒருத்தரை ஏமாத்தி ஏதோ ஒன்றை பறிக்க பார்க்கறாங்க. அந்த தாகம் உனக்குள்ள அடங்கணும்னா நீ உன்னோட ஆத்மாவை நோக்கி போகணும். வெளியில நீ தேடுற அன்புங்கிறது ஒரு காணல் நீர், அது பக்கத்துல போனா இருக்காது. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள நீ வெறுக்காத. வெறுப்புங்கிறது உன்னை அவங்க கூடவே பிணைச்சு வச்சிருக்கோம். நீ ஒருத்தரை வெறுக்கிறேன்னா உன் மனசுல அவங்களுக்கு இடம் கொடுக்கறேன்னு அர்த்தம்.
கிருஷ்ணர் சொல்றாரு, உதாசீனம் செய், அதுதான் மிகப்பெரிய தண்டனை. அவங்க இருக்கிறதே உனக்கு தெரியாத மாதிரி நீ உன் வாழ்க்கைய வாழ், அதுதான் அவங்கள சிதைக்கும். உன்னோட கவனத்தை உன் மேல மட்டும் வை. நீ யாருக்காகவும் உன்னோட நிம்மதியை இழக்கக்கூடாது. மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது ஒரு மணல் கோட்டை கட்டுற மாதிரி. அலையடிச்சா விழுந்துரும். ஆனா உன் மேல நீ வைக்கிற நம்பிக்கை ஒரு பாறை மாதிரி, அது எப்பவும் அப்படியே இருக்கும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னம்பிக்கையை தான் ஊட்டினாரு. உன்னால முடியும், நீ ஒரு வீரன்னு சொன்னாரு. அதே தான் நானும் உனக்கு சொல்றேன். உன்னால முடியும். யாரோட துணையும் இல்லாம உன்னால இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். உனக்கு தேவைப்படுற எல்லா சக்தியும் உனக்குள்ளேயே இருக்கு. அதை தட்டி எழுப்பு. வாழ்க்கையில நீ பட்ட காயங்கள் எல்லாம் உனக்கு ஒரு பாடம். அந்த காயங்களை ஒரு பதக்கமா நினைச்சுக்கோ. நீ எவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்திருக்கேங்கிறதுக்கு அதுதான் சாட்சி. கிருஷ்ணரோட காலில் ஒரு வேடன் எய்த அம்புபட்டுத்தான் அவர் இந்த உலகத்தை விட்டு போனாரு. அவரே அந்த வழியை ஏத்துக்கிட்டாருன்னா நீ ஏன் ஒரு சின்ன துரோகத்துக்காக வருத்தப்படுற? வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இங்கே ஆரம்பிச்சது அங்கதான் முடியும். இடையில நடக்கிறதெல்லாம் ஒரு அனுபவம் மட்டும்தான். உன்னோட பலவீனம் எதுன்னு உனக்கு தெரியுமா? அடுத்தவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்னு நீ கவலைப்படுறது தான். 4 பேர் சிரிப்பாங்களே, நான் ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கங்கிற அந்த பயம்தான் உன்னை முடக்கி போடுது. அந்த 4 பேர் யாரு? அவங்களும் ஏமாந்தவங்க தான். அவங்களும் முகமூடி போட்டவங்க தான். அவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற? துரோகம்ங்கிறது ஒரு பெரிய தீ. அது உன்னோட ஆசைகளை எரிச்சு சாம்பலாக்கிடும். அந்த சாம்பல்ல இருந்து தான் ஒரு புதிய மனிதன் பிறப்பான். அந்த மனிதனுக்கு பயம் இருக்காது. அந்த மனிதனுக்கு தேவையில்லை. கிருஷ்ணர் சொல்லும் ஸ்தித பிரக்ஞன் நிலைய நீ அடையணும். அப்போதான் உனக்கு லாபமும் நஷ்டமும் ஒன்னா தெரியும். ஒருத்தன் உனக்கு மாலை போட்டாலும் இன்னொருத்தன் உன்னை தூற்றினாலும் உனக்கு ஒன்னாதான் இருக்கணும். அந்த பக்குவம்தான் உன்னோட இலக்கு. இந்த உலகத்துல நீ எதை நம்பி ஓடுறியோ அது உன்னை விட்டு விலகும். நீ எதை வேணான்னு நினைக்கிறியோ அது உன்னை தேடி வரும். இதுதான் இயற்கையோட ரகசியம். நீ அன்பை தேடி ஓடினா அது கிடைக்காது. நீ உன்னை நேசிச்சு உனக்குள்ள அமைதியா இருந்தா அன்பானவங்க உன்னை தேடி வருவாங்க. ஆனா அப்போ உனக்கு அவங்க தேவைப்பட மாட்டாங்க. ஏன்னா நீ உனக்குள்ளேயே நிறைவாயிருப்ப. கிருஷ்ணர் அன்னைக்கு தூது போனப்போ அவருக்கு ராஜ மரியாதை வேணான்னு போணுச்சு. ஏன்னா அவர் தன்னிறைவு பெற்றவர். உன்னோட வாழ்க்கையில வர்ற துரோகிகளை உன்னோட ஆசிரியர்களா பாரு. அவங்க தான் உனக்கு உலகத்தை புரிய வைக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா நீ இன்னும் ஒரு குழந்தையாவே இருந்திருப்ப. அவங்க தான் உன்னை ஒரு முதிர்ந்த மனிதனா மாத்தினாரு. அதனால அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லு. என்னை ஏமாத்தினதுக்கு நன்றி, ஏன்னா இப்போதான் எனக்கு என் பலம் என்னன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. அந்த பெருந்தன்மை உன்னை ஒரு மகாத்மாவா மாத்தும். யாரையும் நம்பாதேன்னு சொல்றது ஒரு எச்சரிக்கை மட்டும் இல்ல, அது ஒரு விடுதலை. நீ ஒருத்தரை நம்பும்போது அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கற. எனக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்ற. அந்த தேவையில்லாத கட்டுப்பாட்டில இருந்து அவங்களையும் விடுவிச்சு உன்னையும் விடுவிச்சுக்கோ. எல்லாரும் அவங்கவங்க இஷ்டப்படி இருக்கட்டும், நீ உன் இஷ்டப்படி இரு. இந்த உலகம் ஒரு பெரிய மைதானம். இங்க எல்லாரும் விளையாட வர்றாங்க, நீயும் விளையாடு. ஆனா ஆட்டத்தோட முடிவுல எதையும் வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னோட ஆத்மா எப்பவும் விழிப்புணர்வோட இருக்கு. அதுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. ஆனா உன் மனசுதான் உன்னை குழப்புது. அந்த மனசை அடக்கி ஆத்மாவோட குரலை கேட்க பழகு. அப்போ உனக்கு துரோகங்கள் வெறும் தூசியா தெரியும். உன்னோட பயணம் இன்னும் ஆழமா போகுது. உண்மையான விசுவாசம் எதுல இருக்கு? கடவுளுக்கும் உனக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பு என்ன? அதை அடுத்ததா பார்ப்போம். நம்பிக்கை துரோகத்தோட இருட்டுல நீ தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, அந்த இருட்டுக்குள்ளதான் மிகப்பெரிய வெளிச்சம் இருக்கு. கிருஷ்ணர் ஏன் என்ன மட்டும் நம்புன்னு சொல்றாரு? ஏன்னா அவர் ஒருத்தர் தான் மாறாதவர். மனுஷங்க மாறுவாங்க, காலம் மாறும், ஆனா அந்த பரம்பொருள் மாறாது. நீ ஒரு மனுஷனை நம்புறதுக்கு பதிலா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற கடவுளை நம்பு. அப்போ அவன் உன்னை ஏமாத்தினாலும் இதுவும் கடவுளோட ஒரு விளையாட்டுதான்னு உன்னால ஏத்துக்க முடியும். அந்த சரணாகதி தான் உனக்கு மன அமைதியை தரும். வாழ்க்கையில நீ இழந்தது எல்லாம் உனக்கு ஒரு கவசமா மாறும். ஒரு போர் வீரன் எப்படி தழும்புகளை தன் வீரத்துக்கான அடையாளமா பாப்பானோ, அதே மாதிரி நீயும் உன்னோட தோல்விகளை பெருமையா நினைச்சுக்கோ.
கிருஷ்ணர் அன்னைக்கு கௌரவர்கள் சபையில அவமானப்பட்ட திரௌபதியை காப்பாத்தினாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவளை எல்லாரும் கைவிட்டாங்க. அந்த தனிமையில தான் அவளோட பக்தி உச்சக்கட்டத்தை அடைஞ்சது. உன் வாழ்க்கையிலையும் எல்லாரும் உன்னை கைவிடும்போது தான் கடவுளோட கரம் உன்னை நோக்கி வரும். அது வரைக்கும் நீ பொறுமையாயிருக்கணும். துரோகம் பண்ணவங்களை நீ மறுபடியும் ஏத்துக்கிறன்னா அது உன்னோட கருணையாயிருக்கலாம். ஆனா அவங்க உன்னை மறுபடியும் ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறது உன்னோட அறியாமை. கிருஷ்ணர் அன்னைக்கு சகுனிய தெரிஞ்சுதான் கூட வச்சிருந்தாரு. ஆனா அவர் சகுனிய நம்பல. அவருக்கு தெரியும் சகுனி என்ன பண்ணுவாருன்னு. நீயும் அப்படித்தான் இருக்கணும். உலகத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ, ஆனா எதையும் உன் தலைக்குள்ள ஏத்திக்காத. எச்சரிக்கையா இருக்கிறது தப்பில்ல, ஆனா பயந்துகிட்டே இருக்கிறது தான் தப்பு. உன்னோட விசுவாசம் உன்னோட கொள்கை மேல இருக்கட்டும். ஒரு மனுஷன் மேல நீ வைக்கிற விசுவாசம் அந்த மனுஷன் மாறும்போது உடைஞ்சு போகும். ஆனா உன் கொள்கை மேல நீ வைக்கிற விசுவாசம் உன்னை என்னைக்குமே கைவிடாது. கிருஷ்ணர் தர்மத்துக்காகத்தான் வாழ்ந்தாரு. அவரோட விசுவாசம் தர்மத்து மேல இருந்துச்சு. அதனாலதான் அவரால தன் சொந்த உறவுகளையே கூட எதிர்க்க முடிஞ்சது. நீயும் உன் வாழ்க்கையில சில கொள்கைகளை வச்சுக்கோ. அந்த கொள்கைக்காக நீ எதையும் இழக்க தயாராயிருக்கணும். அப்போ உனக்கு துரோகம் ஒரு விஷயமே இல்ல. மனுஷங்க ஏன் ஒருத்தர் சார்ந்திருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு தனித்தனியா நிக்க பயம். ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு இருந்தாதான் பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, நீ ஒரு தனித்திறமை கொண்ட ஆத்மா. உன்னோட பயணம் உன்னோடது. உன்னோட வளர்ச்சி உன்னோடது. நீ அடுத்தவனோட நிழல்ல வளரணும்னு நினைச்சா நீ ஒரு புல்லாத்தான் இருக்க முடியும். நீ ஒரு ஆலமரமா வளரணும்னா நீ வெயில்ல காயணும், மழையில நனையணும், தனியா நிக்கணும். அந்த தனிமை தான் உன்னை பெருசாக்கும். நம்பிக்கை துரோகம் உன்னோட ஆளுமையை சிதைக்கக்கூடாது. அது உன்னோட ஆளுமையை இன்னும் அழகாக்கணும். நீ இன்னும் கொஞ்சம் அதிகமா பேச கத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சிரிக்க கத்துக்கணும். உன்னை ஏமாத்தினவன் முன்னாடி நீ இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க கூடாது. நீ அவனை விட சந்தோஷமாயிருக்கணும். அதுதான் அவனுக்கு நீ கொடுக்கிற சாட்டையடி. கிருஷ்ணர் எப்பவும் புன்னகையோட தான் இருந்தாரு. எதிரி முன்னாடியும் சரி, நண்பன் முன்னாடியும் சரி. அந்த புன்னகைக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதுதான் உள்நோக்கிய அமைதி. இந்த உலகத்துல நீ எதை விதைச்சியோ அதைத்தான் அறுவடை செய்வ. ஒருவேளை நீ யாருக்கும் துரோகம் பண்ணாம இருந்தும் உனக்கு துரோகம் நடக்குதுன்னா அது உன்னோட பழைய ஜென்மத்து கடனா இருக்கலாம். அதை தீர்த்துட்டு போய்கிட்டே இரு. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு நேரத்தை வீணாக்காத. கிருஷ்ணர் சொல்றாரு, காலம் எல்லாத்தையும் குணப்படுத்தும். இன்னைக்கு உனக்கு ரத்தமா வழியிற காயம் நாளைக்கு ஒரு வடுவா மாறிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வடுவே மறைஞ்சு போயிடும். அதனால கவலைப்படாத. உன்னோட உண்மையான பலம் எதுல இருக்கு தெரியுமா? நீ யாரையும் சார்ந்து இல்லைங்கிற அந்த உணர்வுல தான் இருக்கு. எனக்கு யாரும் தேவையில்லை, என் கடவுளும் என் உழைப்பும் போதும்னு நீ எப்போ நினைக்கிறியோ அப்பவே நீ ஜெயிச்சிட்ட. அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற துரோகிகளும் ஏமாற்றுக்காரர்களும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நீ அவங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்கலையே. நீ ஒரு ராஜாவா உன் மனக்கோட்டையில வாழலாம். கிருஷ்ணர் சொல்லும் திடுக்கிடும் உண்மை என்னன்னா, நீ நம்புற அந்த நம்பிக்கைங்கிறதே ஒரு மாயைதான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி அவனை நம்ப முடியும்? நீ உன்னையே முழுசா புரிஞ்சிக்கல, அப்புறம் எப்படி அடுத்தவனை நம்புற? முதல்ல உன்னை நீயே நம்பு. உன்னோட சக்தியை நம்பு. உன்னோட ஆத்மாவை நம்பு. அதுதான் உனக்கு சரியான வழியை காட்டும். மத்தவங்க எல்லாம் வெறும் நிழல்கள் தான். நிழல்களை நம்பி எவனும் கடல்ல குதிக்க மாட்டான். உன்னோட உள்ளத்துல ஒரு பெரிய தெளிவு பிறக்கணும். அந்த தெளிவுல தான் உன்னோட வாழ்க்கை ஒளிமயமா மாறும். இந்த துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் உன்னை ஒரு முழுமையான மனிதனா மாத்துறதுக்கான கருவிகள் தான். அந்த கருவிகளை சரியா பயன்படுத்து. உன்னோட இறுதி பயணம் எப்படி இருக்க போகுது? நீ எப்படி ஒரு வெற்றியாளனா மாறப்போற? அத அடுத்ததா பார்ப்போம். இப்போ நாம வந்து நிக்கிற இந்த இடம்தான் உன் வாழ்க்கையோட திருப்புமுனை. இதுவரைக்கும் நீ பட்ட அவமானங்கள், துரோகங்கள், கண்ணீர், வலி எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி அந்த நெருப்புல போட்டுடு. இனி நீ பழைய மனுஷன் இல்ல. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதைய சொல்லி முடிச்சப்போ அர்ஜுனன் முன்னாடி இருந்த அதே அர்ஜுனன் இல்ல. அவன் ஒரு தெளிவான வீரனா, ஒரு தெளிவான ஆத்மாவா மாறி நின்னான். அதே மாதிரிதான் நீயும் இப்ப நிக்கணும்.
யாரையும் நம்பாதேன்னு கிருஷ்ணர் சொன்னது உன்னை ஒரு கல் நெஞ்சக்காரனா மாத்த இல்ல, உன்னை ஒரு ஞானியா மாத்த. இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை அடைய விடாம தடுக்கிறது தான் இந்த பந்த பாசங்கள். நீ ஒருத்தரை நம்பி அவங்களுக்காக வாழும்போது உன்னோட நோக்கம் செதஞ்சு போகுது. கிருஷ்ணர் சொல்றாரு, உன் கடமையிலிருந்து பின்வாங்காதே. துரோகம் நடந்தாலும் உலகம் உன்னை தூற்றினாலும் நீ உன்னோட பாதையில போய்கிட்டே இரு. வெற்றிங்கிறது ஒரு நாள்ல வர்றதில்ல. அது உன்னோட விடாமுயற்சியிலையும் உன்னோட நேர்மையிலையும் தான் இருக்கு. நீ உண்மையா இருந்தா உனக்கு நடக்கிற அநீதிகள் எல்லாம் உனக்கு ஒரு ஏணியா மாறும். இப்போ நீ எழுந்து நில்லு, உன் தோள்களை நிமிர்த்து, உன் கண்களை பாராட்டிப்பாரு. நீ ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, நீ அந்த பரமாத்மாவோட ஒரு அம்சம். உனக்குள்ள ஒரு பிரபஞ்சமே இருக்கு. அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை உணரு. யாரோ ஒரு சின்ன மனுஷன் உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக நீ ஏன் இவ்வளவு சோர்ந்து போற? அவனோட தரம் அவ்வளவுதான். ஆனா உன்னோட தரம் விண்மீன்களை தொடுற அளவுல இருக்கு. அத உணரு. இனி யாரோட ஆதரவுக்காகவும் நீ காத்துக்கிட்டு இருக்காத. நீயே உனக்கு ஆதரவாயிரு. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான கலை. அந்த கலையில நீதான் கலைஞ. உன் வாழ்க்கையை எப்படி செதுக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். மத்தவங்க வந்து உன் வாழ்க்கையில கிரிக்கிட்டு போக நீ அனுமதிக்காத. உன் பேனாவை உன் கையிலேயே வச்சுக்கோ. உன் கதையை நீயே எழுது. அதுல துரோகிகளுக்கு இடம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க வந்தாலும் அவங்கள ஒரு வில்லனா மாத்தி அவங்கள நீ எப்படி ஜெயிச்சேன்னு எழுது. அதுதான் ஒரு சுவாரஸ்யமான கதை. கிருஷ்ணரோட கதையில எத்தனையோ வில்லன்கள், ஆனா ஜெயிச்சது என்னவோ அவரோட தர்மம்தான். இனிமே நீ யார பார்த்தாலும் பயப்படாத. அவங்க உன்னை ஏமாத்துவாங்கன்னு நினைச்சு நடுங்காத. அவங்க இயல்புபடி அவங்க இருக்கட்டும், நீ உன் இயல்புபடி இரு. யாரையும் நம்பாதேங்கிற மந்திரத்தை உன் மனசுல ஆழமா பதிச்சுக்கோ. அது உனக்கு ஒரு எச்சரிக்கை மணியா இருக்கட்டும். ஆனா அந்த மந்திரம் உன்னோட அன்பை குறைச்சிடக்கூடாது. எல்லோர் மேலேயும் கருணையாயிரு. ஆனா யாரையும் உன் இதயத்தோட ரகசிய அறைக்குள்ள விடாத. அங்க உன் கடவுள் மட்டும்தான் இருக்கணும். அந்த ரகசியம்தான் உன்னோட பலம். தோல்விங்கிறது முடிவல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். நீ ஏமாந்த இடத்திலிருந்து தான் உன்னோட உண்மையான வெற்றி தொடங்குது. அந்த வெற்றியோட சத்தம் இந்த உலகம் முழுக்க கேட்கணும். நீ ஒரு சாதனையாளனா மாறும்போது உன்னை ஏமாத்தினவங்க அத்தனை பேரும் தலகுனிஞ்சு நிப்பாங்க. அப்போ அவங்கள மன்னிச்சிட்டு ஒரு புன்னகையோட கடந்து போ. அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்கிற மிக உயர்ந்த தண்டனை. கிருஷ்ணர் சிசுபாலனை தண்டிச்சப்ப கூட அவர் மனசுல கோபம் இல்ல, அங்க தர்மம் தான் இருந்துச்சு. உனக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை தேடிப்போ. தியானம் பண்ணு. உன்னோட ஆத்மாவோட பேசு. அங்க உனக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் உன் மனசோட விளைவுதான். மனசை அடக்கிட்டா உலகம் தெளிவா தெரியும். யாரையும் நம்பாத, ஆனா இயற்கைய நம்பு, பிரபஞ்சத்தை நம்பு, தர்மத்தை நம்பு. அது உன்னை ஒருபோதும் ஏமாத்தாது. நீ போடுற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வாழ்க்கையோட உச்சக்கட்ட ஊக்கம் என்ன தெரியுமா? நான் இருக்கிறேன்கிற அந்த உணர்வு தான். அந்த உணர்வு உனக்குள்ள இருக்கும் வரை உன்னை எவனாலும் அசைக்க முடியாது. நீ ஒரு போராளி, நீ ஒரு வெற்றியாளன், நீ ஒரு ஞானி. இந்த உணர்வோடு நீ உன் பயணத்தை தொடரு. கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசை உன் மனசுல எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அது உனக்கு ஆறுதலையும் சக்தியையும் தரும். இனி உனக்கு அழுகை இல்லை, இனி உனக்கு கவலை இல்லை, இனி உனக்கு துரோகம்ங்கிற பயமே இல்லை. வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமா பாரு. ஏமாற்றங்கள் அந்த போட்டியோட ஒரு பகுதி. அதை ரசிக்க கத்துக்கோ. அட, இவன் இப்படி ஒரு தந்திரம் பண்றானேன்னு சிரிச்சுக்கிட்டே கவனி. அந்த பக்குவம் வந்துட்டா நீதான் இந்த உலகத்தோட ராஜா. கிருஷ்ணர் அன்னைக்கு காளிங்க நர்த்தனம் ஆடுனப்போ எவ்வளவு அழகா ஆடுனாருன்னு யோசிச்சு பாரு. விஷப்பாம்புக்கு மேல நின்னு ஆடுற அந்த தைரியம்தான் உனக்கு வேணும். அந்த தைரியத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. கடைசியா ஒன்னு சொல்றேன், உன்னை நீ காதலி, உன்னை நீ மதி. அடுத்தவன் மதிக்கணும்னு எதிர்பார்க்காத. நீ உன்னை கொண்டாடுனா இந்த உலகமே உன்னை கொண்டாடும். கிருஷ்ணர் சொன்ன அந்த திடுக்கிற உண்மை, யாரையும் நம்பாதேங்கிறது உன்னை தனிமைப்படுத்த இல்லை, உன்னை தன்னிறைவு அடைய வைக்கத்தான். அந்த தன்னிறைவோட, அந்த பேராற்றலோட, அந்த மகா சக்தியோட